வணக்கம் நண்பர்களே. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க, குழந்தைகள், அது பேரன் பேத்தி இவங்கெல்லாம் தூக்கிட்டு நடந்துட்டு இருப்பாங்க. நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் எங்களை தூக்கிக்கிட்டு தாத்தா பாட்டிங்களாம் நடந்துட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிறவங்க பெரியவங்களை பாருங்க, அவங்க கூட ஒரு 10 நிமிஷம் நடந்தாலே சோர்ந்து போயிடுறாங்க. அந்த அளவுக்கு கால சூழ்நிலை, சாப்பாடு, உணவு முறை எல்லாமே மாறிடுச்சு. கால்வலி, மூட்டு வலி, பலவீனமான உடல், இது எல்லாமே இப்ப 40 வயசுலயே வர ஆரம்பிச்சது. இது வயது காரணமா இல்ல சாப்பாட்டுல உள்ள குறைபாடு காரணமா? ஆமாங்க. சரியான உணவுகளை எடுத்துக்கொண்டால் 60 வயசுலயும் 30 வயசு பலத்தை பெற முடியும். இன்னைக்கு வீடியோல மூத்தவர்களுக்கு கால்களுக்கு பலம் தரக்கூடிய உணவுகளை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த உணவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான உணவுகள். உங்களுடைய வாழ்க்கைய மீண்டும் திருப்பி குடிக்கக்கூடிய உணவுகளாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா இந்த உணவுகள் உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். முதல்ல கால்கள் பலவீனம் ஆறதுக்கான காரணங்களை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்பதான் அடுத்து நம்ம சரி பண்ண முடியும். கால்கள் பலவீனமாகறதுக்கான காரணம் என்னன்னா, கால்சியம் குறைபாடு, விட்டமின் டி குறைபாடு, புரோட்டீன் குறைபாடு, பிளட் சர்க்குலேஷன் அங்கே குறைவாக இருக்கிறதுனால, அதே மாதிரி உடலை இயக்காமல் வைக்கிறதுனால, அதாவது உடற்பயிற்சி செய்யாமல், எக்ஸசைஸ் செய்யாமல் ஒரு உடல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அங்கே வலி ஏற்படும். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, வயசாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு வேலையும் செய்கிறது இல்லை, உட்கார்ந்த இடத்துல உட்காந்துருக்காங்க, படுத்த இடத்துல படுத்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. தினமும் உங்கள் உடலை இயக்கிறதுக்காக உடற்பயிற்சி கண்டிப்பாக தேவை. இது எல்லாத்தையும் நீங்கள் உணவு மூலியம் சரி செய்யலாம். ஸோ இந்த விட்டமின், கால்சியம், புரோட்டீன்ஸ் இது எல்லாமே உணவில் இருக்குது. ஸோ அந்த உணவுகள் நம்ம எடுத்துக்கிற பொழுது நம்மளுடைய கை கால் வலி எல்லாமே சூப்பராக குறைஞ்சிரும். ஸோ அந்த உணவுகளை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதில் முதலாவதாக பார்க்கக்கூடிய உணவு அப்படின்னா முட்டை தான். முட்டையில் என்ன இருக்குது? புரோட்டீன்ஸும் விட்டமின் டியும் இருக்குது. தினமும் ஒரு முட்டை சாப்பிட்டா உங்களுடைய மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சோம். ஸோ கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு முட்டை, அதாவது வாரத்தில் ஒரு 3 முட்டையாவது எடுத்துக்கிறது மிகச்சிறந்தது. 2வது உணவு என்னன்னா பால் மற்றும் தயிர் தாங்க. பால், தயிர் ரெண்டுலையுமே என்ன இருக்குது? கால்சியம் இருக்குது. கால்சியத்துடைய பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு கால்சியம் நிறைஞ்சிருக்குது. எலும்புகளை இரும்பு போல வலிமையாக்கக்கூடிய உணவு அப்படின்னா அது பாலும் தயிரும் தான். 3வது பார்க்கக்கூடிய உணவு என்னன்னா, அதுதாங்க பாதாம். இங்கிலீஷில் ஆல்மண்ட் சொல்லுவோம்ல, அதுதான். ஊற வைத்த பாதாமை எடுக்கும் பொழுது உங்களுடைய ஆரோக்கியம் கூட செய்யும். ஏன்னா இதில் மெக்னீஷியம் நிறைஞ்சு இருக்குது பாதாமில். அதே மாதிரி நல்ல கொழுப்புகள் இருக்குது. இது எல்லாமே என்ன பண்ணுதுன்னா, உங்களுடைய நரம்புகள் மற்றும் மசில்ஸை ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு பயன்படுது. தினமும் 5 ஊற வைத்த பாதாமை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டுட்டு வரும் பொழுது உங்கள் உடல் ஆரோக்கியமாக்கப்படும். 4வதா பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா, அதுதாங்க முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரையில் அயன் நிறையா இருக்குது மற்றும் கால்சியம் நிறைஞ்சிருக்குது. ஸோ இதனால் உங்களுடைய உடலில் ரத்த ஓட்டம் சீராக இயங்க ஆரம்பிக்கும். உங்களுடைய கைவலி, கால்வலி, மூட்டு வலி எல்லா வலியுமே சூப்பராக குறைஞ்சு உங்கள் முழு உடலையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு, உங்களுடைய எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கு முருங்கைக்கீரை பயன்படுது. முருங்கைக்கீரையை நீங்கள் டெய்லியும் பவுடர் வடிவில் எடுத்துக்கலாம். இல்லைன்னா டேரெக்டாக இலைகளை சூப்பு வச்சும் நீங்கள் எடுத்துக்கலாம். டெய்லி எல்லாருக்கும் அந்த இலைகளை உருவி சமைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ ஆன்லைன்லேயும் சரி ஆஃப்லைன்லேயும் நிறையா மருந்து கடைகளில் முருங்கை இலை பவுடர் விற்கிது. ஸோ அதை நீங்கள் டெய்லி சாதத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு நெய் ஊற்றி நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா, நீங்கள் 60 வயசுலேயும் 20 வயசு மாதிரி இளமையாக இருப்பீங்க. அந்த அளவுக்கு ஊட்டச்சத்துக்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடியது முருங்கை இலைகள். அடுத்து 5வதாக பார்க்கக்கூடிய உணவு என்னன்னா, அதுதாங்க வாழைப்பழம். வாழைப்பழம்னாவே பொட்டாசியம் ரிச் உள்ள உணவு அது. ஸோ பொட்டாசியம்ங்கிறது நம்ம உடலுக்கு ரொம்ப ரொம்ப தேவையானது. முக்கியமாக பொட்டாசியம் இதயத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஊட்டச்சத்தாக இருக்குது. ஸோ இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு வாழைப்பழம் பயன்படுது. அதே மாதிரி மசில்ஸ் கிராம்பை குறைக்கிறதுக்கும் வாழைப்பழம் பயன்படுது. இரவில் வரக்கூடிய கால்வலி, இரவில் அடிக்கடி சிலருக்கு சிறுநீர்லாம் ஏற்படும். ஸோ அந்த சிறுநீர் அடிக்கடி வர்றதுக்கான காரணம் என்னன்னா, அவங்களுடைய சிறுநீர் பை வீக்காக இருக்கிறதுனால. ஸோ அந்த சிறுநீர் பையை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு பொட்டாசியம் ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ பொட்டாசியம் வாழைப்பழத்தில் இருக்குது. ஸோ வாழைப்பழத்தை எடுக்கும் பொழுது இரவில் அடிக்கடி கால்வலி ஏற்படுறதும் குறைஞ்சிரும், அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறதும் குறைஞ்சிரும். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு சிறந்த உணவாக இருக்குது வாழைப்பழம். அடுத்து 6வது உணவு என்னன்னா மீன் தாங்க.
மீன்னா எல்லா மீனும் இல்ல. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிகமா இருக்கக்கூடிய மீன் தான். அது என்னன்னா சால்மன் மீன், மத்தி மீன், இந்த மாதிரி மாக்ரல், இந்தியன் மாக்ரல் மீன். இந்த எல்லா மீனுமே வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிகமா உள்ள மீன்கள் தான். இந்த மீன்கள எடுக்கும் பொழுது உங்களுடைய கால் வலி வந்து குறைய ஜாயிண்ட்டுகள்ல ஏற்படக்கூடிய வலி, மூட்டுகள்ல ஏற்பட்ட வலி, இந்த வலிகள் எல்லாமே சூப்பரா குறைய ஆரம்பிச்சுரும். வாரத்துல 2 முறையாவது கண்டிப்பா நீங்க ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கக்கூடிய மீன்கள அவசியம் சாப்பிடணும். அடுத்து 7வதா பார்க்கக்கூடிய உணவு என்னன்னா கொள்ளு தாங்க. கொள்ளு வந்து புரோட்டீனுடைய பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய முன்னோர்கள் வந்து கொள்ளத்தான் வாரத்துல 2 முறை 3 முறை வந்து சமையலுக்கு பயன்படுத்திட்டு வந்தாங்க. ஸோ கொள்ளு சாப்பிட்டா உடல் எடை வந்து குறையும் அப்படிலாம் நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். அது உண்மைதாங்க. ஏன்னா அது கெட்ட கொழுப்புக்களை குறைச்சி நம்ம உடலை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு கொள்ளு வந்து பயன்படுது. அதுல நல்ல ஒரு சத்துள்ள ஊட்டச்சத்து வந்து நிறைய நிறைஞ்சிருக்குது. அதனால தான் கொள்ளு சாப்பிட்றோம். கொள்ளு சாப்பிட்டால் கால்களுக்கு ஒரு நல்ல பலம் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். நம்மளுடைய முன்னோர்கள் சாப்பிட்ட உணவு எல்லாமே கொள்ளு, முருங்கைக்கீரை இந்த மாதிரி தான் சாப்பிட்டு வந்தாங்க. கண்டிப்பா நம்மளும் அதே மாதிரி பயன்படுத்த வேண்டும். ஸோ கொள்ளை நம்ம அட்லீஸ்ட் மாதத்திற்கு ஒரு முறையாவது நம்மளுடைய உணவுகள். அடுத்து 8வதா பார்க்கக்கூடிய உணவு என்னன்னா கேரட் மற்றும் பீட்ரூட் தாங்க. கேரட், பீட்ரூட் 2மே வந்து பிளட் சர்க்குலேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு உணவாக இருக்குது. அதே மாதிரி கேரட்டில் வந்து விட்டமின் ஏ வந்து நிறைஞ்சிருக்கு. ஸோ இதனால் வயதானவர்களுக்கு கண் பார்வையை சரி பண்ணுறதுக்கும் அதே மாதிரி அதில் கால்சியமும் இருக்குது. ஸோ உங்களுடைய கால்களை வலிமைப்படுத்துறதுக்கும் அந்த நடக்கும்போது ஏற்படக்கூடிய வலி எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு கேரட் பயன்படுது. அதே மாதிரி பீட்ரூட் வந்து உங்கள் உடலில் ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துறதுக்கும் ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுக்கும் முக்கியமாக வந்து பீட்ரூட் வந்து ஹீமோகுளோபின் அளவை வந்து அதிகப்படுத்துறதுக்கு பயன்படுது. ஏன்னா வயதானவர்கள் ரொம்ப சோர்வாகவும் சோர்வை போக்குறதுக்கு இந்த பீட்ரூட் வந்து பயன்படுது. ஏன்னா உடல்ல ரத்தத்தை அதிகப்படுத்துது, அதாவது ஹீமோகுளோபின் அளவை அதிகப்படுத்துறதுக்கு பீட்ரூட் பயன்படுது. ஸோ வயதானவர்கள் கண்டிப்பா கேரட், பீட்ரூட் இது 2மே எடுக்கணும். 2மே ஒரு நல்ல இரும்பு சத்துக்களை கொண்ட உணவு, நல்ல ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவு. கண்டிப்பா இந்த உணவுகளை எடுத்துக்கிறணும். அடுத்து 9வதா பார்க்க போற ஒரு உணவு என்னன்னா அதுதாங்க ராகி. இதுல கால்சியத்தோடைய கிங் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ராகி இதுல நிறைஞ்சிருக்குது. உங்களுடைய எலும்புகளை பல மடங்கு ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு ராகி வந்து உதவி பண்ணுது. அதாவது கேழ்வரகுன்னு நம்ம சொல்லுவோம்ல தமிழ்ல, அந்த கேழ்வரகு தான் நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்திட்டு வந்த ஒரு உணவுனா அது கேழ்வரகு தான். அதனால தான் அவங்க ரொம்பவும் ஸ்ட்ராங்காகவும் ஸ்ட்ரென்த்தாகவும் இருந்தாங்க. அவங்க அடிக்கடி ராகில கூழ் செஞ்சு கொடுத்துட்டு வருவாங்க. ஸோ இது ரொம்ப ஒரு சிறந்த சூப்பர் ஃபுட்டாக கருதப்படுது ராகி கூழ். இந்த வெயில் காலத்துக்குமே ஒரு சிறந்த உணவாக அது இருக்குது. அடுத்து 10வதா பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா தேன் ப்ளஸ் சுடு தண்ணி தாங்க. ஒரு ஹாட் வாட்டர் ஒரு கிளாஸ் எடுத்துட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் தேனை நீங்கள் ஆட் பண்ணி டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் குடிங்க. உங்களுடைய எனர்ஜி பல மடங்கு பூஸ்ட் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு ஏற்படக்கூடிய மயக்கம் இது எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த 10 உணவுகளை கண்டிப்பாக நீங்கள் உணவில் எடுத்துக்கிறீங்க. அடுத்து தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்னென்னா இந்த 3 விஷயங்களை கண்டிப்பாக தவிர்க்கணும். ஒன்று வந்து அதிகமான உப்பு சேர்க்கறது, அடுத்து ஜங்க் ஃபுட்டு, அதிக சர்க்கரை. இது எல்லாமே உங்களுடைய கால்களை இன்னமும் பலவீனமாக்கக்கூடிய உணவுகள் தான் இந்த 3ம். கண்டிப்பாக இந்த 3 உணவுகளையும் நீங்கள் தவிர்த்துட்டு நம்ம சொல்லக்கூடிய இந்த உணவுகளை எடுத்துட்டு இது கூட சில டிப்ஸ்களை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ தினமும் 20 நிமிடமாவது நடைபயிற்சி மேற்கொள்ளுங்கள். காலையில் சூரிய ஒளியில் நில்லுங்க. அதிகமாக தண்ணி குடிங்க. ஸோ இந்த 3 விஷயத்த கண்டிப்பாக செய்யணும். ஸோ உங்களுடைய உணவு ப்ளஸ் உடற்பயிற்சி இது 2 ரொம்ப முக்கியம் உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு. ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்க. இந்த 10 உணவுகளை நீங்கள் உணவில் சேர்த்துக்கிறங்க. கண்டிப்பாக உங்களுடைய கால்கள் மீண்டும் பலம் பெறும். ஸோ நீங்கள் சுறுசுறுப்பாக ஆக்டிவாக நடக்க ஆரம்பிப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக், இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.